ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் ஆல்ரவுண்டர் 3.7. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தாய்லாந்து ட்ரிப்பில் வந்து டே 3. நம்ம வந்து இன்றைக்கி பட்டாயாவில் இருக்கோம். ரூம் வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம டைகர் பார்க் போயிட்டு அங்கேருந்து பேங்காக் போகிறோம். பார்த்திங்கன்னா டுக்டுக்கில் வந்து நம்ம இப்போ டைகர் பார்க் போகிறோம். சொன்னால் அப் அண்ட் டவுனு நம்ம வந்து 100 பாத் பேசியிருக்கோம். நல்லா பார்க்கிங் பண்ண கம்மி பண்ணுவோம். 200 சொன்னால் இப்போ நம்ம 100 பேசியிருக்கோம். டைகர் பார்க் போயிட்டு அங்கே வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டும் போயிட்டு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. டிக்கெட்டுக்கு வந்து அடல்ட் வந்து என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 200, சில்ட்ரனுக்கு வந்து 100. அப்படி உங்களுக்கு போட் வேணும்னா அடல்ட்க்கு வந்து 800, ஒரு சிங்கிள் பர்சனு, சைல்டு வந்து 400. அப்புறமா இது உள்ள ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று தருவாங்க. ஃபிஷ் ஸ்பா. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா போட் எடுக்கிறதுலாம் வேஸ்ட்டு. நீங்கள் வேணால் ஒன் டே எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வேணால் நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி நீங்கள் மாதிரி நடந்தே போகலாம். பட் இங்கே எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும்.
பார்த்துட்டு வந்தாச்சு. எனக்கு என்னவோ அது ஒர்த்து மாதிரி தெரில 200க்கு. பட் போகலாம். நான் ஒன் டைம் இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் போகலாம் கண்டிப்பாக. ஆனால் அது அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ஆனால் எல்லாமே ரேட்டு ஜாஸ்தியாக. ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து டைகர் பார்க் போகிறோம். இங்கே தான் இருப்பாங்க ஆப்போசிட் டைகர் பார்க் வந்துட்டு இருக்கோம். டைகர் பார்க்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இங்கே உள்ள டிக்கெட் ப்ரைஸ்லாம் நான் ஸ்க்ரீனில் டேக் பண்ணுறேன், அதை பாருங்கள். உள்ளே சும்மா நடக்கணும்னா வாக் அரவுண்ட் டிக்கெட் எடுக்கணும். அதுக்கப்புறமா டைகர்ஸ் கிட்டே போகணுன்னா நீங்கள் எந்த டைகருன்றதை பேஸ் பண்ணி எடுக்கணும். 15 இயர்ஸ் கீழே இருந்தீங்கன்னா ஸ்மால் டைகரு, அப்புறமா நியூ பார்ன், இது 2 மட்டும் தான் கொடுப்பாங்க. கூட வந்து ஒரு பேரண்ட்டும் போகணும். இப்போ அவங்க டிக்கெட் வாங்கிட்டு இங்கே ப்ளே பண்ணிட்டுருக்கோம். இங்கே வந்து 6 வெரைட்டியாக இருக்குது டைகரு. அதில் வந்து நாங்கள் வந்து ஸ்மாலஸ்ட் தான் போகிறோம். டைகர் கிட்ட போய் நிறைய ஃபோட்டோ எடுத்தாச்சு. நான் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டைகர் பார்க்லேருந்து கிளம்பியாச்சுக்கோம். டைகர் பார்க்லேருந்து நம்ம கேப் புக் பண்ணி நம்ம க்ளோ பட்டாயா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். இப்போ அங்கேருந்து நம்ம அங்கேருந்து சாப்பிட போயிட்டுருக்கோம்.
இந்த ரோட் சைட் ஷாப் பேர் வந்து ஹபீபி. இங்கே வந்து இது முஸ்லீம் ஹலால் ரெஸ்டாரண்ட் தான். இங்கே எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த கடையிலேருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா இங்கேயே ஒரு பள்ளிவாசல் இருக்கும். இங்கே வந்து ஒரு கேப் புக் பண்ணி பட்டாயா நார்த் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இங்கேருந்து பேங்காங் போகிற பஸ் பிடிக்கிறதுக்காக. பேங்காங்க்கு வந்து 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு பஸ் இருக்குது. இந்த கேப்பில் தான் வந்தோம். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. நல்ல பெரிய பஸ் ஸ்டாப் தாங்க. பஸ்ஸில் ஏறி வச்சுப்போம். 4:30க்கு கரெக்டாக ஏறிட்டோம் நம்ம பஸ்ஸில். இப்போ நம்ம பேங்காங் வந்தாச்சு. கரெக்டாக 2.5 மணி நேரம் ஆகும். செம்ம டிராஃபிக்னால 3-3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த ஊரில் பஸ் ஸ்டாண்டே பார்க்க ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. பஸ்க்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், வர மாதிரி தெரில. ஸோ வந்து கேப் புக் பண்ணிட்டோம். இப்போ அதில் தான் போகிறோம். கேப் வந்துடுச்சு. பாருங்க, பேலஸ் வந்தாச்சு. ஹோட்டல் நம்ம பேங்காங்கில் புக் பண்ண ரெசார்ட் தான். பார்த்தீங்கன்னா ரூம் நம்ம இப்போ 3rd ஃப்ளோரில் கொடுத்துருக்காங்க. 303. மூணு பெட்டு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பழைய ரூம்ஸ் தான். ஃப்ரிட்ஜ் இருக்குது, டிவி இருக்குது, ஒய்ஃபை இருக்குது. அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. மற்றபடி கொஞ்சம் பழைய ரூம் தான் இது. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஹாட் வாட்ரு கெட்டிலில் அவங்க குடிக்கிறதுக்கு வேணும்னா கீழே தான் போய் எடுக்கணும். குளிக்கிறதுக்கு ஹாட் வாட்டர் கிடையாது. மற்றபடி எல்லாம் நல்லா தான் இருக்குது இந்த ரூமில். இப்போது நைட்டு சாப்பிட்றதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ரோடு அப்படியெல்லாம் க்ராஸ் பண்ண முடியாது. ஜீப்ரா கிராசிங்லாம் இருக்காது. இந்த மாதிரி படிக்கட்டு தான் இருக்கும். இதெல்லாம் ஏறி க்ராஸ் பண்ணணும். நம்ம இப்போது இங்கேருந்து அங்கே போகிறோம். அதுக்கு தான் இப்போ படிக்கட்டில் போயிட்டுருக்கோம். டூரியன் ஃப்ரூட். நைட்டு டின்னருக்கு இங்கே ஒரு ரோட் சைடு கடைக்கு வந்துருக்கோம். இதோட டே 3 முடியுது. நாளைக்கு டே 4ல் வந்து நம்ம இந்திரா மார்க்கெட்டு, அப்புறமா பிளட்டினா மார்க்கெட்லாம் போவோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை.